லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் 3000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் 1 கோடியிலிருந்து 1.5 கோடி வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆமாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலியமாக மாதம் நீங்கள் ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சில வருஷம் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட வேல்யூ அப்படின்றது 1 கோடியிலிருந்து 1.5 கோடி வரைக்கும் இருக்குங்க. அண்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஃபிக்ஸட் டெபாசிட் அப்புறம் எல்ஐசி பாலிசி கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எல்ஐசி பாலிசிலாம் இருக்குது தெரியுமா, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் போட்ட பணத்தை நீங்களே எடுக்கணும்னு நினச்சாலும் குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 8 வருஷம் ஆகும். பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் போட்ட பணத்தை 10 வருஷம் கழிச்சும் எடுக்கலாம், 10 நாள் கழிச்சும் எடுக்கலாம். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த காரணத்துக்காக தான் டிவியில் விளம்பரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி இவங்க எல்லாம் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட விளம்பரத்துக்கு வருவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், இது எல்லாம் ஓகே. சேம் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சில ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு பிகினராக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குமோ அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற வகையில் இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது அண்ட் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். அதாவது ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் நிறைய ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட், அந்த எக்ஸ்பர்ட்டு கீழே ஒரு பெரிய ஃபினான்ஸ் டீமே இருக்கும். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா செபி கிட்ட போய் லைசன்ஸ் வாங்குவாங்க. செபி மீன்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஒன்ஸ் லைசன்ஸை வாங்கினதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இருக்க ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னதான் 5000 கம்பெனிஸ் இருந்தாலும் இந்த 5000 கம்பெனிஸ்லேருந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு 50லேருந்து 70 கம்பெனிஸை சூஸ் பண்ணி ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டோட நேம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்ஸை தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ காய்ஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி மக்கள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுற பணம் எல்லாமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி கிட்ட போகும். அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்டு, பாண்ட் மார்க்கெட்டு, கோல்டு, மணி மார்க்கெட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லி, அதாவது உங்களோட பணத்தை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு சேஃபாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமோ அந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை திருப்பி உங்களுக்கே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கான்செப்ட். இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்டு என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நமக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பாங்க. அண்டு அந்த மேனேஜரு கீழே ஒரு ஃபினான்ஸ் டீமே இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அண்டு எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபினான்ஸ் டீம் பார்த்துப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற நம்ம ஷேர் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லி நம்ம கவலையே பட தேவையில்லை. பிகாஸ் அந்த ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுக்கு ஒரு ஷேரை எப்போ வாங்கணும்னு தெரியும், ஒரு ஷேரை எப்போ விற்கணும்னு தெரியும். இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1 வருஷம் கழிச்சு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குன்னா கல்யாண செலவுக்காக வச்சுருந்த மொத்த பணத்தையும் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் போடுவீங்க. சப்போஸ் அந்த வருஷம் ஷேர் மார்க்கெட் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, தொடர்ந்து 1 வருஷமாக ஷேர் மார்க்கெட் கீழே தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருப்பீங்க தெரியுமா, அந்த ஃபண்டும் மோஸ்ட்டாக லாஸில் தான் இருக்கும். ஸோ மக்களாகிய நம்ம 1 வருஷம் மட்டும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நான் லாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் ஷேர் மார்க்கெட் 1 வருஷம் கீழே போனாலும் அந்த கீழே போனதையும் சேர்த்து அடுத்த வருஷம் ரெக்கவர் பண்ணி மேலே வந்துடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றதே லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதமும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும். கைஸ், நம்ம 1 கோடிக்கு மேலே சம்பாதிக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மினிமம் ஒரு வருஷத்துக்கு 20% மேலே ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக சூஸ் பண்ணணும். என்னோடய ஸ்க்ரீனை பாருங்கள், நான் உங்களுக்கு 4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காட்டுறேன். நிப்பான் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, மிராய், அப்புறம் குவாண்டோட டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த 4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 11 வருஷமாக ஒரு வருஷமும் மினிமம் 22%லேருந்து 27% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போது அகெயின் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன். மறுபடியும் என்னோடய ஸ்க்ரீனை பாருங்கள். இங்கே நம்ம மாதம் 3000 சொல்லி 22%க்கு மேலே தராங்கல்ல, அந்த 22% இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். நம்ம இந்த இடத்துல 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நம்மளால் 1,21,55,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இதை அப்படியே நான் இன்னும் 1 வருஷம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இப்போ பாருங்கள், நம்மளால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 1.5 கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் 3000 சொல்லி தொடர்ந்து எல்லா வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியும்.
இதை நீங்கள் இன்னும் சீக்கிரமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 3000 ரூபாய் அப்படின்றத ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபான்னு சொல்லி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் 20 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்லை, 15 வருஷத்துலேயே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் அதாவது செபியில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு புரோக்கர் கிட்ட நம்ம கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆகணும். நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஏஞ்சல் ஒன்னோட டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்கள் யார்கிட்டயாச்சும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் ஒன்னோட லிங்க் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோன்னே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேஜ் வந்துடும். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு 4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காமிச்சேன். உங்களுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் யார்கிட்டயாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's Bobby signing off.